வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த நேரம் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவி ரிமோட்டு இந்த மாதிரி டோட்டலாக எல்லா ரிமோட்டுமே எந்த ரிமோட்டு வந்து உங்களுக்கு சில பட்டன்லாம் ஒர்க் ஆகாது. ரிமோட்டில் பார்த்தோம்னா சில பட்டன்லாம் ஒர்க் ஆகாது. அந்த பட்டனை மட்டும் எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பட்டன் வந்து ஒர்க் ஆகலாமே நீங்கள் வந்து ரிமோட்டை வந்து தூக்கி போட்டுருவீங்க. மேக்ஸிமம் அந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது அந்த வேல்யூமு, அடுத்தது சேனல் மாற்றுறது, இந்த பட்டன் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பட்டன் வந்து ஒர்க் ஆகலாம், நீங்கள் வந்து தூக்கி போட வேணாம். அந்த ரிமோட்டு சும்மா செலவே இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அது எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிமோட்டை செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிமோட்டு செக் பண்ணேன், டோட்டலாக எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த சன் டைரக்ட் ரிமோட்டு நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி எரியுது. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்இடி வந்து எரியுறது தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த ரிமோட்லேயும் வந்து டோட்டலாக எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. 2 ரிமோட்லேயுமே செக் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ரிமோட் வச்சுருக்கேன், கலைஞர் ரிமோட்டு. ஓகே, இது செக் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்டு சேனல் மாற்றுறது, ப்ரோக்ராம் மாற்றுறது, சேனல் மாற்றுறதும் அந்த வால்யூம் பட்டன் 4 பட்டனும் மட்டும் ஒர்க் ஆகலை. ஏன்னா மேக்ஸிமம் அந்த 4 பட்டனு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது 4 பட்டனுமே ஒர்க் ஆகலை. மீதி வந்து டோட்டலாக எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். எப்படி ப்ரெஸ் பண்ணாலுமே டோட்டலாகவே ஒர்க் ஆகலை. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நீங்கள் நகர் இருந்துச்சுன்னா நகத்துலேயே வச்சு எடுங்க. இல்லை நகத்தில் வச்சு வரல அப்படின்னா மேக்ஸிமம் நகத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சாஃப்டாக நகை வந்து கிளிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நகை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த டெஸ்ட்டு வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து எந்த 4 பட்டனும் ஒர்க் ஆகலன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நான் தொட்டு காமிக்கிறேன், இந்த 4 பட்டனும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த பேடை வந்து வெளியே எடுத்துக்காங்க. ஸோ இது என்ன ரீசன், எதனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதில் வந்து அந்த கார்பன் வந்து அதில் இருக்கும். அந்த கார்பன்லாம் நீங்கள் அழுத்த வந்து அந்த கார்பன்லாம் போயிடும். ஏன்னா அதிகமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதில் இருக்கிற கார்பன்லாம் போயிடும். ஸோ அதனால தான் அந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதில்ல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் பேப்பர், அலுமினியம் பாயில் பேப்பரு. நம்ம டிஃபன் சென்டர்லாம் வந்து ஹீட்டாகவே இருக்கிறதுக்காக இப்போ மேக்ஸிமம் நிறையா டிஃபன் சென்டர் வந்து இந்த குழம்புலேருந்து எல்லாமே சப்பாத்தி எல்லாமே வச்சு கட்டி தருவாங்க. அந்த பேப்பர் தான் அது, அலுமினியம் பேப்பரு. ஹீட்டு வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேஸ்ட்டு பேப்பர் சும்மா ரவுண்டு இருந்தால் போதும். ஸோ இது உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் செக் பண்ணி மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ப்ரோப் வச்சுட்டு மற்ற இடத்துல தொடும்போது தண்ணி ஊற்றி வருது. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி வருது. இந்த பேப்பரை நீங்கள் கரண்டில் எது தொட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பாஸ் ஆகும். இது மற்ற கேரி கவர் மாதிரி கிடையாது. இது ஒரு இடத்துல பவர் சப்ளை கொடுத்தோன்னா எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பேப்பரை சும்மா கொஞ்சோண்டு வச்சுருந்தா போதும். அந்த பேப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அலுமினியம் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பேப்பரை சின்னதாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்குதுல்ல அந்த கன்று, அதாவது அந்த பட்டனில் வந்து உள்ளே ஒட்டணும். அந்த ரவுண்டு இதில் வந்து உள்ளே ஒட்டணும். பெருசாக ஒட்டாதீங்க, அந்த ரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா போர்டில் வந்து எல்லா இடத்துலையும் டச் ஆகும். ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக உள்ளே உட்கார மாதிரி சின்னதாக கட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்காங்க. எனி பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேப்பர் ஓட்டுற பேஸ்ட்டு எந்த பேஸ்ட்டு வேணாலும், கம்மு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்குது அந்த பேஸ்ட்டு வச்சு ஒட்டிக்காங்க.
ஓகே, நான் வந்து என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு இப்போதைக்கு என் கையில் வந்து இந்த பெஸ்ட் தான் இருக்குது. இது வந்து 2 வீலர் பைக் வந்து அந்த கேஸ்கெட்டு ஒட்டத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸ்ட்டு வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு லைட்டாக எடுத்து அந்த 4 பட்டன்லேயும் உள்ளே இருக்கிறதுல லைட்டாக வச்சுக்காங்க, அப்ளை பண்ணிக்காங்க. அப்ளை பண்ணிட்டு இப்போ சீட்டு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோமே, அதை அப்படி மாதிரி ப்ரெஸ் பண்ணி கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ கரெக்டாக அந்த கண்ணில் உள்ள அந்த ரவுண்டில் கரெக்டாக அந்த ரவுண்டில் உட்கார மாதிரி வச்சு ஒட்டிக்காங்க. ஒட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு பெருசாக இருந்துச்சா கூட நீங்கள் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி சைடில் இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரிமோட்டில் எத்தனை பட்டன் ஒர்க் ஆகலனாலும் இந்த மாதிரி அலுமினியம் பேப்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிமோட் ஒர்க் ஆகணும் நீங்கள் தூக்கி போடணும். எந்த ரிமோட், எனி ரிமோட், எந்த ரிமோட் வேணாலும் இது மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்து பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா ஒட்டிக்காங்க. இப்போ கீழே உழுவாத மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் நல்லா போட்டு ஹெவியாக போட்டு ஒட்டிக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 4மே நான் ஒட்டிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா ஒரு சில ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருப்போம். இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெருசாகவே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சைடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் கட் பண்ணி விட்டேன். ஓகே, அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக நம்ம அந்த பட்டனில் உட்கார வச்சு, இந்த பேடை பட்டனில் உட்கார வச்சு பழைய மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ₹1 கூட உங்களுக்கு செலவு கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அலுமினியம் சீட்டு, கொஞ்சம் பசை, அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக அந்த பேடை வந்து அந்த முன்னாடி அந்த பட்டனில் வெளியே அந்த ஹோல்ஸில் வெளியே வர மாதிரி நல்லா கரெக்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சுக்காங்க எல்லா சைடும். ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. பழைய மாதிரி வச்சு கரெக்டாக உட்கார வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்களா சைடில் உக்காந்திக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ செல்லில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 பட்டனுமே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் ஆகுது 4மே. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நீட்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது எவ்வளோ நாளுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. இந்த சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக புது ரிமோட்டில் வந்து எவ்வளோ நாள் கணக்கு இருக்குது, இத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து அந்த கார்பன் போகிற மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை ஆகாது. அந்த பேஸ்ட்டு வந்து விடுது, இல்லைன்னா அந்த பேஸ்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்தால் தான். நீங்கள் கம்மு வந்து கட்டாக போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இது அப்படியே கிடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அந்த சீட்டு வந்து தேய்மானம் ஆகி ஓட்டை விழுந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. மற்றபடி ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிட்டுருக்கும். சீட்டு வந்து ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் இல்லைனா கூட இது வந்து டோட்டலாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு புத்தமுதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.